மதுரை காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக பாதரக்குடி கண்மாய் கரையை உடைத்து நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் தண்ணீரை வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பதரக்குடி கிராமத்தில் உள்ள புது கண்மாய் மூலம் சுமார் 80 ஏக்கர் அளவிலான விவசாய நிலம் பாசன வசதி பெறுகிறது. இந்நிலையில் மதுரை காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக ஒப்பந்ததாரர் கண்மாய் கரையை வெட்டி தண்ணீரை வெளியேற்றியுள்ளார். இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் விவசாய பணிகள் முடிந்த பிறகு தேசிய நெடுஞ்சாலை பணியை தொடங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள், ஜாக்டோ ஜியோ இணைப்பு சங்கங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பள்ளி கல்வித்துறை அரசாணை 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், ஊதிய முரண்பாடு களையப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி மாணவிக்கு அதே பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சிலர் பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது மைக் பயன்படுத்த அனுமதிக்கப்படாததால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக பாஜக மாவட்ட தலைவர் சண்முகநாதன் உட்பட 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சைக்கிள் மற்றும் தேநீர் கடை மீது மோதி விபத்துக்குள்ளானது. விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை நோக்கி அதிவேகமாக வந்த கார் பாவடித்தோப்பு பகுதியில் வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்தது. தொடர்ந்து சாலையோரம் சைக்கிளில் சென்ற முதியவர் மீது மோதிய கார் தேநீர் கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முதியவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மீன் கடைகளில் சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரம் குறைந்த 167 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். ரசாயனம் கலந்த மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் பட்டுக்கோட்டை பெரிய கடை தெருவில் உள்ள மீன் கடைகளில் மீன்வளத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து தரம் குறைந்த சாப்பிட தகுதியற்ற நிலையில் இருந்த 167 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டி அழிக்கப்பட்டன. தொடர்ந்து 5 கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் மகன் வீட்டில் 25 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மாதனர் ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தியின் மகன் குணேஷ் பெரியகுப்பம் பகுதியில் வசித்து வருகிறார். இரவு பணிக்கு சென்றுவிட்டு காலை வீடு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டு 25 சவரன் நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையில் தவறவிடப்பட்ட 5 சவரன் தங்க நகையை போலீசாரிடம் ஒப்படைத்த துப்புரவு பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வெண்ணந்தூரை சேர்ந்த உறவினர் சங்கீதா என்பவரிடமிருந்து 5 சவரன் தங்க நகையை வாங்கிய சசிகலா நகையை வழியில் தவறவிட்டார். இது தொடர்பாக இருவரும் வெண்ணந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் சாலையில் பையில் கிடந்த 5 சவரன் தங்க நகையை தூய்மை பணியாளர் ராதாமணி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தொடர்ந்து ராசிபுரம் காவல் கண்காணிப்பாளர் நகையை உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். தூய்மை பணியாளரின் நேர்மையை பாராட்டும் வகையில் அவருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் உணவக மேலாளரை சரித்திர பதிவேடு குற்றவாளி அரிவாளோடு ஓட துரத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பந்தாரப்பள்ளியில் உள்ள தனியார் உணவகத்திற்கு வந்த அகர்நிவாஸ் தனக்கு வேண்டப்பட்ட பணியாளர் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டதாக கூறி மேலாளர் கண்ணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அரிவாளால் அவரை துரத்தி தாக்க முயன்றார். அதன் பிறகு உணவக கண்ணாடிகளை சேதப்படுத்தி சென்றார். இது தொடர்பாக மேலாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அகர்நிவாஸ் சிகிச்சைக்கு பின் கைது செய்யப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற முனியாண்டி கோயில் பிரியாணி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதையொட்டி மேளதாளங்கள் முழங்க பெண்கள் தேங்காய் பழம் கொண்ட பூத்தட்டுகளை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து பூஜை செய்த பிறகு 150 ஆடுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கோழிகள் பலியிடப்பட்டு பிரியாணி தயாரித்து கருப்பசாமிக்கு படைக்கப்பட்டது. கள்ளிக்குடி, வில்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் விடிய விடிய காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர். வீட்டில் வந்து சமைத்து சாப்பாடு விருந்தினருக்கு வழங்குவாங்க. இங்கே அப்படி கிடையாது. எல்லா ஆடுகளையுமே மொத்தமாக சேர்ந்து கிராமத்தின் சார்பாக பலியிட்டு இந்த அசைவ உணவை பிரியாணியாக சமைத்து எல்லா சுத்துப்பட்டியில் இருக்க ஒரு 20 கிராமத்திற்குமே அன்னதானமாக இங்கே வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த மாவட்டத்திலேயே ரொம்ப இந்த வடக்கம்பட்டியில் இந்த அன்னதான திருவிழா வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது.